லைகா புரொடக்ஷன்ஸ் பசங்க புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்து ஜெயராம் ஊர்வசி நடிக்கும் பரிமளா அண்ட் கோ ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், இப்படி கேட்குறீங்க அதனால சொல்றேன் அப்படின்னு தாவேகாவினுடைய அமைச்சர் CTR நிர்மல்குமார் முதல்வர் விஜய் ஏன் எடப்பாடியை சந்திக்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. அது குறித்து பேசுவோம். அதில் நிறைய கேள்விகளும் இருக்கு. இன்னொரு புறம் தமிழகத்தில் புதிதாக ஒரு கட்சி உதயமாக இருக்கிறதா? இந்த ஜென்சி இளைஞர்களுடைய இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இப்படி ஒரு கட்சி கொண்டு வரலாம், அதை நம்ம பாஜகவோட பின்னணியில் வச்சு இயக்கலாம் அப்படிங்கிற திட்டங்கள் நடக்குதா? பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அதற்கு முன்னின்று தலகர்த்தரா செயல்பட போகிறாரா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு. அது குறித்தும் பேசுவோம். இன்னொன்று, வைகோ மீண்டும் சில விஷயங்களை பேசியிருக்காரு. அதுவும் களத்தில் பெரிய அளவில் எதிரொலிக்குது. அது குறித்தும் பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. எப்படி காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஓவர் நைட்ல ஒபாமாவை வச்சோம், அதே மாதிரி இன்னொரு புதிய கட்சி என்பது பாஜகவிலிருந்து வெளியில வந்த தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அவரால் ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட போகுது. ஓவர் நைட்ல ட்ரம்ப் ஆயிடும். அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கமாக மாற்றுற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க போல. ஏன்னா இன்னைக்கு திடீர் அந்த முடிவு என்பது யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு நீண்ட காலமாகவே அவருக்கு எதுவும் பதவி தரப்படல. அவரும் இந்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் பாஜகவுக்கு தீவிரமாக பிரச்சாரம் பண்ணார். அவள் பெருசாக அவர் கண்டுக்கல. சரி, ஓகே, பதவி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பேசப்பட்டது. அதெல்லாம் கண்டுக்காம தான் பிரச்சாரம் பண்ணார். ஆனால் எதற்காக இந்த முடிவு திடீர்னு எடுத்தாரு? அவர் வந்ததே பெருசுன்னு தானே சொல்றாங்க கட்சிக்குள்ள. முதல்வரே தீவிரமா பிரச்சாரம் பண்ண மாதிரி தெரியல, இவரும் பண்ண மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. இல்ல, பிரச்சாரம் பண்ணதே பெருசுன்னு தானே சொல்றாங்க. ஏன்னா ஒதுக்கி வச்ச டைம்ல அவர் தேர்தலை போட்டி போட முடியாதுன்னு சொல்றத ஃபர்ஸ்ட் சொன்னாரு. தேர்தலை போட்டி போட மாட்டேன், என்னோட தந்தையின் உடல்நலம் காரணமாக தேர்தலை போட்டி போட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் அப்பவே ஒரு கழக குரலை கட்சிக்குள்ள எழுப்பினார். அப்புறம் தலைமையெல்லாம் கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரச்சாரத்துக்கே வந்தார் அவர். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு ஒரு முடிவு ஏற்கனவே விவாதிக்கப்பட்டதான். ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போறார், தனித்து செயல்பட போறாரு. பல முறை பேசியிருக்கோம். அந்த கட்சி பேர் கூட தமிழக ஜனதா பார்ட்டியா அப்படிலாம் நிறைய பேசியிருக்கோம். ஆனா இந்த முறை அந்த பேர்ல இல்லாம ஜனதா பார்ட்டி இந்த மாதிரியான பாஜகவினுடைய தொடர்புடைய அந்த வார்த்தைகள் இல்லாம தனித்து மக்கள் சக்தி கழகம் இந்த மாதிரியான பெயர்கள் அடிபடுது. ஆனாலும் இவர் பாஜகவினுடைய பின்னணியில நாம இயங்குறோம் அப்படின்னு தெரியக்கூடாது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பாஜக முன்னாள் மாநில தலைவர் டெல்லிக்கு ஏன் போறாரு, ஏன் இதெல்லாம் பேசுறாரு அப்படின்னா, சுமூகமா கட்சியில இருந்து விலகிக் கொள்ள விரும்புறாரு. அவர் அடையாளப்படுத்தினது பாஜக தான், அவர் முன்னிலைப்படுத்தினது RSS தான். அந்த அடிப்படையில எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா விலகிட்டு இங்க தமிழ்நாட்டு மண்ணுக்கு ஏத்த மாதிரி இங்க களத்துக்கு ஏத்த அரசியலை பண்ணலான் இருக்காரு. அதுலயும் குறிப்பா இப்ப பெரியார் திராவிடம் இதையெல்லாம் பெரிய அளவுல தொடாம அதை விமர்சிக்காம ஒரு அரசியல் கொண்டு போனாதான் விஜய் மாதிரியான ஒரு அரசியல். இப்ப விஜய் கட்சி ஒரு பெரிய வெற்றி பெறுது இல்லையா, இது பலருக்கும் பெரிய உந்து சக்தியா இருக்கும். நாமளும் கட்சி தொடங்கலாம், நாமளும் ஒரு நாள் இப்படி CM ஆயிடலாம் அப்படின்னு. அப்ப இவர் பின்னாடியே ஆல்ரெடி யங்ஸ்டர் கூட்டம் இருக்கு. விரும்பினாலும் விரும்பாட்டி விமர்சிச்சாலும் அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அது அமித்ஷா வந்தாலும் இவர் பேரை தான் சொல்லி கூப்பிடும், நயினா நாகேந்திரன் பேச வந்தாலும் இவர் பேரை தான் சொல்லி கூப்பிடுங்கிறப்ப இவர் தொடர்ந்து தமிழக அரசியல்ல ஓரம் கட்டப்பட்டார். அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சதே எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா அவருக்கும் இவருக்குமான தனிப்பட்ட மோதல் அப்படிங்கிறது அரசியல் மோதலாக வெடிச்சது. அதற்கப்புறம் அவங்க கூட்டணிக்கு வரணும்னா அவர் அங்க இருக்கக்கூடாதுங்கிற பேர்ல அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினது எடப்பாடியினுடைய ராஜதந்திரம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கப்புறம் அப்புறப்படுத்தின அப்புறமும் கூட அவர் மௌனமாகவே இருக்க வைக்கப்பட்டார். எங்கேயும் பெரிய அளவுல கருத்துக்கள் சொல்றது இல்ல, சொன்னாலும் ஒரு மூடின விஷயமாகவே பார்க்கப்பட்டுச்சு. அதற்கு பதிலாக தான் நயினா நாகேந்திரன் முன்னிலை பெறுகிறார். நயினா நாகேந்திரன் அதிமுகவினுடைய பழைய தொடர்புகள் காரணமாக எடப்பாடியோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறாரு. இவர் தனது நெருக்கத்தினால முன்னாள் மாநில தலைவர் ஓரம் கட்டினாரு. தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் இவங்க எல்லாரும் முன்னாள் மாநில தலைவரோட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க. அப்போ இது எல்லாம் தொடர்ந்து அவருக்கு பெரிய மனச்சோர்வை கொடுத்துச்சு. அதுவும் இல்லாம கட்சி தலைமை மேலு டெல்லியுமே பெரிய அளவுல கண்டுகல. அவருக்கு முக்கிய பதவிகள் தரப்படலாங்கிற செய்தி தான் வந்துச்சே ஒழிஞ்சு முக்கிய பதவிகள்ங்கிறது எங்கேயுமே தரப்படல. குறிப்பா
எம்பியா இப்போ தேர்ந்தெடுக்கப்பட போகிறார். நம்மளே சென்சேஷன்ல பேசியிருந்தோம். பாஜக தலைமை வந்து அவர் கன்வின்ஸ் பண்றதுக்காக பல வழிகளில் கையாண்டாங்க. மத்திய அமைச்சர்னாங்க, தேசிய செயலாளர்னாங்க, தேசிய தலைவர்லாம் பேசப்பட்டது அவர் பேர்லாம். அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆந்திர பிரதேசம் நடக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் அவருக்கு வந்து எம்பி சீட் கொடுக்க போறதா பாஜக தலைமை முடிப்பு வச்சுதான் சொன்னாங்க. அதுவும் இப்போ வந்து மெட்டீரியலைஸ் ஆகல. அப்போ இந்த அளவுக்கு வந்து தொடர்ந்து வேறுமனே புறக்கணிக்கப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு முடிவை வந்து, ஏன்னா அவருக்கு ஒரு வழியில் என்ன சொல்றாங்க அவர் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம், ஏன்னா பதவி கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க, பதவி கிடைக்கல பெருசா. இதுதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ராக்கெட் வேக வளர்ச்சி எந்த அளவுக்கு ஒரு இவ்வளோ சீக்கிரமான வீழ்ச்சியா வரும் அப்படின்றதுக்கு நல்ல உதாரணம் கூட சொல்லலாம். ஏன்னா டக்குன்ட்டு ஒரு பதவி என்பது வந்துச்சு, மாநில அளவில் தலைவர் ஆனாரு. அப்புறம் 5 ஆண்டுகளை பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கே கட்சிக்குள்ளேயே வந்து பல எதிர்ப்புகள் வந்துச்சு. பல சீனியர்கள்லாம் அவருக்கு அகேன்ஸ்ட் லாபி பண்ணாங்க. வானதி சீனிவாசன்லாம் வந்து அவருக்கு போக வேண்டிய சீட்டை வந்து எனக்கு தான் வரணும்னு சொல்லிட்டுலாம் பல இடங்கள் லாபி பண்ணி அவங்களுக்கு அந்த சீட்லாம் வாங்கி போட்டி போட்டாங்க. இன்ஃபேக்ட் அவருக்கு தான் கோவை வடக்கு போயிருக்கணும். ஆனால் அவர் நிறைய முயற்சி பண்ணாரு, அங்கேயும் அவருக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சது. தேர்தலுக்கு பிறகாவது கண்டுக்கோன்னு பார்த்தா பெருசா கண்டுக்கிற மாதிரி தெரியல. அவர் பொறுப்புக்கு வந்த பிறகு சீனியர்கள் எல்லாம் ஓரம் கட்டினாரு. முக்கியமான குறிப்பா பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்கள ஓரம் கட்டினாருன்னு ஒரு விமர்சனம் இருந்துச்சு. அதையும் தாண்டி பல முக்கியமான முகங்களுக்கெல்லாம் இவருக்கு பிடிச்சா மட்டும்தான் வச்சிருந்தாரு, பிடிக்கலன்னா அவங்கள கட்சியை விட்டு விளக்குறது அல்லது கட்சியில முக்கியத்துவம் தராமலே வச்சிருக்கிறது, இப்படின்னு நிறைய சர்ச்சைகள் அவர் சுத்தி ஓடுனுச்சு. அதுல இவர் மீதும் பல குற்றச்சாட்டுகளை பலரும் முன் வச்சாங்க. அப்புறம் இதுல வந்து நிறைய சர்ச்சைகள்லையும் சிக்கினார்னு வச்சுங்களேன். அதையெல்லாம் தாண்டி அதிமுக கொடுத்த அழுத்தம், உட்கட்சி அழுத்தம் காரணமாக அவரால் பெரிய அளவுல சோபிக்க முடியல கட்சிக்குள்ள. அப்புறம் அதற்கப்புறம் வேற என்ன பண்றது, டெல்லி பாலிடிக்ஸ் இருந்தாலும் சமீப நாட்களாக ரொம்பவே சைலண்ட் ஆயிட்டாரு அல்லது சைலண்ட் ஆக்கப்பட்டாரு. அதனால அவரால் தமிழக அரசியல்ல இது ஒரு நல்ல ஒரு கிரவுண்டா இருந்துச்சு. இந்த எலெக்ஷன்ல இறங்கி ஆடி இருக்க வேண்டிய எலெக்ஷன்ல என்ன வந்து பிளே பண்ணவே விடல, அதற்கு காரணம் இந்த பாலிடிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விலகிறதுக்கு யார் காரணம், இதெல்லாம் தான் பின்னணி அப்படின்னு சொல்லிட்டு நிதின் நிபினை சந்திச்சு பேசினதா இருக்கலாம், அமித்ஷாவை சந்திச்சு பேசினதா இருக்கலாம், இப்படி எல்லாமே சொல்லியிருக்காரு. இதுல அமித்ஷாவை இவர் சந்திக்க முடியுது, ஆனா நமது முதல்வர் சந்திக்க முடியலையா? அப்ப அதுவுமே அது குறித்த விளக்கமும் இன்னும் தரப்படல. ஆமா ஆமா. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அமித்ஷாவை பார்த்தாரு இல்லையா தமிழக பாஜக முன்னாள் தலைவர், அவர் இடத்துல பல விஷயங்களை பேசியிருக்காங்க. பல விஷயங்களை வந்து மனம் திறந்து பேசியிருக்கதா சொல்றாங்க. நாளை மறுநாள் அவர் வந்து செய்தியாளர்களை பார்த்து பிரஸ் மீட் வைக்க போறார். அந்த பிரஸ் மீட்ல தான் வந்து பாஜகவுக்கு எதிராக அவர் வந்து பலமான குற்றச்சாட்டுகளை சொல்லுவார்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த சிபிஎஸ்இ வந்து கட்டாயமா வந்து ஹிந்தி படிக்கணுன்ற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க இல்லையா, அதற்கு அகைன்ஸ்டா வந்து இவர் பேசியிருந்தார். அப்பவே வந்து என்ன திடீர்னு ஒரு புது ரூட் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்க்கப்பட்டது. இப்போ நாளை மறுதினம் அவரோட பிரஸ் மீட்ல வந்து என்ன பேச போகிறார், பாஜகவுக்கு எதிராக அவரோட அரசியல் எப்படி இருக்க போகுது, இல்ல பாஜகவோட கொள்கைகளை அலைன் பண்ணி இவர் ஒரு ஜென்சி பாஜக மாதிரி கொண்டு போக போறாரா அப்படின்ற மாதிரியும் பல கேள்விகள்லாம் இருக்கு. அதாவது இந்த மும்மொழி கொள்கை திட்டம் வந்து அவர் வந்து நேரடியா எதிர்க்கல. பலரும் வந்து இப்படிதான் சொல்றாங்க, அவர் எதிர்க்கிற மாதிரி எதிர்த்தாரு, அடுத்த வருஷம் தொடங்கிக்கலாமே, அதுக்குள்ள சொன்னதை விட்டுட்டு முன்னாடியே கொண்டு வரீங்கிறது ஒரு கோரிக்கையா இருந்துச்சு. நம்ம அதையெல்லாம் தாண்டியும் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ விஜய் கொடுத்த அந்த உற்சாகம்ங்கிறது இவருக்கு நிறைய இருக்கு. அப்போ ஜெயிச்சிடலாம் போருக்கு, நம்ம கிட்டயும் வார் ரூம் இருக்காங்க, இப்போதான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் தாவேக்கா, நம்ம எப்பவோ வார் ரூம் எல்லாம் கொண்டு வந்துட்டோம், அதை வச்சு பல தலைவர்களை காலி பண்ணோம், பல தலைவர்களை விமர்சிச்சோம், நம்ம அரசியல முக்கியத்துவம் போட்டுறோம், ஒரு பெரிய இளைஞர் கூட்டத்தை நம்மளால சேர்க்க முடிஞ்சிச்சு. அப்படிங்கிறப்ப தொடர்ந்து இதை முழு நேர வேலையா பார்த்தோம்னா நம்மளால கண்டிப்பா வந்துட முடியும்னு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இதனால அவர் என்ன பண்றாருன்னா, தொடர்ந்து அதை நோக்கி நகர்கிறார். அதை நோக்கி நகர்ந்தாருன்னா இவர் பின்னாடி பாஜக இருந்திருக்கு, RSS இருந்திருக்கு. அப்போ அவங்களுடைய சம்மதம் இல்லாம அவரால் அதை செய்ய முடியாது. அவர் வேண்டாம், பாஜக நீ வந்து பாஜக இருந்தாதான் பாஜகவுக்கு செல்வாக்கு, தனித்த கட்சி போனா பாஜகவுக்கு பெரிய இழப்பு வரும், போக வேண்டாம் நினைச்சிருந்தாங்கன்னா பாஜக அனுமதிக்காது. இப்ப கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா பாஜக உத்தரவு கொடுக்காம ஆரம்பிக்க மாட்டாரு. இப்ப வந்து நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, பாஜக மீதான விமர்சனம் அப்படிங்கிறது இந்த விஜய் பதவியேற்ற பிறகு தமிழ்நாட்டில் ரொம்ப அருகி போச்சு. எதிர்கட்சிகளும் பெரிய அளவு விமர்சனம் வைக்கிறது இல்ல, விஜயும் விமர்சிக்கிறது இல்ல. நேத்து நம்ம அவர் ஃபுல் ஸ்பீச் கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல கூட பாஜக பத்தி பேசியிருக்க மாட்டாரு. திமுக தீய சக்தி, அதிமுக தீர்ந்த சக்தி, பாஜக என்ன சக்தி? பாஜகவை அல்லு சில்லுன்னு சொல்ல முடியுமா? மத்தியில பவர் இருக்காங்க, வள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறாங்க, மும்மொழி கொள்கையை தீவிரமா எடுத்துட்டு வராங்க, பல விஷயங்கள். ஏன் நம்ம முதல்வர் வந்து அங்க போறாரு, அமித்ஷா சந்திக்க மறுக்கிறாரு, முதல்வர் தரப்புலையும் விளக்கம் இல்ல, அமித்ஷா தரப்புலையும் விளக்கம் இல்ல. அப்ப இதெல்லாமே வந்து தமிழர்களை எப்படி பாக்குறாங்க, இது ஒரு பெரிய சர்ச்சையா இருக்கு. சோ பாஜக மீதான விமர்சனங்கள் குறைவாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் முன்னாள் மாநில தலைவர் போன்றவர்கள் களமிறக்கப்படுவதன் மூலமாக அந்த வெற்றிடத்தை நாம
கையகப்படுத்தலாம், நாம எப்படியாவது உள்ள வந்துடலாம், நாளைக்கு அவரோட கூட்டணி வச்சுக்கிட்டா முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். ஒரு மாற்றம் சொல்ல போறாரா, இவர் வந்து பாஜக கொள்கையில இருந்து வேறுபட்ட நிக்க போறாரு. அப்படி இருந்தாலுமே அதாவது யாராரோ பாஜக பின்னணின்னு சொல்றாங்க, அதான் சொல்றேன். இப்ப தாவேகா பாஜக பின்னணியில செயல்படுதாங்கிற சந்தேகம் இன்னும் இருக்கு. ஏன்னா தாவேகா வெளிப்படையா பாஜகவை எங்கேயுமே விமர்சிக்க மறுக்குது. ஒரு சாதாரண விமர்சனமும் இல்ல, கடினமான விமர்சனமும் இல்ல, ஆனா கொள்கை எதிரிக்கிறாங்க. அப்ப அவங்களே விமர்சிக்க தயங்குறாங்க. அவங்க பின்னாடி பாஜக இருக்குங்க பொழுது பாஜகவினுடைய உற்பத்தி, பாஜகவினுடைய தயாரிப்பு இவர் வந்து எப்படி பாஜக எதிராக செயல்பட்டுருவாரு? தனித்த கட்சி கண்டு களம் இறங்கினாலும் பின்னணியில பாஜக இருக்கு அப்படிங்கிறது நம்ம ரொம்ப எளிதாவே புரிஞ்சுக்கலாம். அதுக்கு பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் தேவையில்லை. ஆனா இதுல என்ன அப்படின்னா, விஜயும் சரி தமிழக பாஜக முன்னாள் தலைவரும் சரி 2 பேருமே எந்த இடத்துக்கு நிரப்புறதுக்கு போட்டி போடுறாங்க அப்படின்னா அதிமுக. இன்னொரு முக்கியமான பார்வை இருக்கு. இப்ப பாஜக முன்னாள் மாநில தலைவர் இருக்காரு இல்லையா, அவர் வர்றதுக்கு முன்னாடியே ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சாருன்னா அதுல சேர்றதுக்கான திட்டம் தான் தீட்டப்பட்டிருந்துச்சு. அவருடைய கட்சி நம்ம வந்து அங்க போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. அதற்காக தான் உருவாக்கப்பட்டார். அதற்கப்புறம் இல்லைங்கிறதுனாலதான் பாஜக வந்து ஐக்கியமாகிறாரு. அதுக்கப்புறம் முக்கியத்துவம் தரப்படுது. அவர் ரஜினிகாந்தனுடைய தீவிர விசுவாசியா இருந்தவர், தீவிர ரசிகரா இருக்கிறவர். அப்போ நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும். இவங்க ரஜினியை தாவேக்கா ரொம்ப சீண்டுனாங்க. ரஜினிகாந்த் வந்து முதல்வர் ஸ்டாலினை சந்திக்கிறாரு, அது வந்து விமர்சனம் ஆகுது. அதற்கப்புறம் முதல்வர் ஸ்டாலின் சந்திச்ச பிறகு ரஜினிகாந்த் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. பொறாம வைத்தறிச்சல் எனக்கு கிடையாது, நான் சிஎம் ஆகணும்னா என்னைக்கோ ஆயிருக்கலாம் அப்படின்றாரு. அது ஒரு பக்கம் வைங்க. இன்னொரு பக்கத்துல ரஜினிகாந்தோட ஆசீர்வாதம் பெற்ற, ஆதரவை பெற்ற பாஜக முன்னாள் மாநில தலைவர் டெல்லியோட அனுமதியோட தனித்த கட்சி தொடங்க போகிறார். இப்ப இது ரெண்டுத்தையும் வச்சு பார்த்தோம்னா ஒரு பிக்சர் நமக்கு கிடைக்கும். அதுதான் தமிழ்நாட்டு அரசியல் நடக்க போகுது. ஆமா, ஆனா விஜயும் இவரும் சரி அதிமுகவோட ஓட் பேங்க் இது பண்றதுக்காண்டி தான் ஒரு புதிய ஃபோர்ஸா வராங்க. ஏன்னா விஜயமே நெரேட்டிவ் செட் பண்ணிட்டாரு, அதிமுக எல்லாம் போட்டியிலே கிடையாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் வந்து, ஏன்னா இவருக்கு எடப்பாடி பழனிசாமி வாய்க்கா தகராறு, இப்போ அவரோட தலைமைக்கு அகேன்ஸ்ட் தானே அரசியல் ஆரம்பிக்க முடியும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியால தான் இவருக்கு பதவி போச்சு. ஏன்னா இவரே பாஜக தலைமையிட்ட சொல்லியிருக்காரு தேர்தலுக்கு முன்னாடியே வந்து, பாஜக தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்ம தனித்து போட்டி போடலான்ற மாதிரி பல வழிகளில் பல கட்டங்களில் வந்து ஒரு பேசியிருக்கார் பாஜக தலைமையிட்ட. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நயினாரை மாற்றினதுக்கப்புறம் நயினார் மூலியமா அதிமுக இடத்துல மீண்டும் அந்த கூட்டணி என்பது உருவாக்கப்பட்டுச்சு. அப்போவே பெரிய ஒரு எதிர்ப்பு அவருக்கு வந்து இருந்தது, அவரே வந்து எதிர்த்தார் இந்த முடிவை. அதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு முழுமையான கோபமாக, ஒரு முழுமையான ஒரு ஆக்ரோஷமா மாறி இப்போ வந்து இன்னொரு இயக்கம் அது ஆக்ரோஷமா மாறினதா, இல்லை நீங்க சொன்னது போல டெல்லி அனுமதியோட இன்னொரு பி டீமை வந்து கட்டமைக்கிறதுக்காண்டி இவர் தனித்து விடப்படுறாரா, அந்த ஒரு இதை கட்டமைச்சதுக்கு அப்புறம் அவரு பாஜகவில் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்க வந்து இவரோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி முழுமையா பாஜகவில் வந்து ஐக்கியமாக போறாங்களா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்கு. இதுல என்னன்னா, தமிழக பாஜக முன்னாள் தலைவர், அப்புறம் விஜய், அப்புறம் உதயநிதி, இவங்களோட இதுதான் வந்து தமிழ்நாட்டோட புதிய பொலிட்டிக்கல் டைனாமிக்ஸ் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பேசப்பட்டது இல்லையா. ஏன்னா இவங்க 3 பேர் தான் வந்து இப்ப இருக்கக்கூடிய தமிழக இளைஞர்களுக்கு ஒரு முக்கியமான முகங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த 3 பேரும் தான் இனிமேல் வரக்கூடிய தமிழக அரசியலை கட்டமைக்க போறாங்கன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்போ இவருடைய பாதை என்னவா இருக்க போகுது? காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்த தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரி ஒரு கட்சி உருவாக போறாரா, இல்ல வந்து தனித்துவமா திராவிட கொள்கையை முன்னெடுத்து எடுத்து செல்ல போறாரான்னு பெரிய சந்தேகம் தான். ஆனா திராவிட கொள்கை எடுத்து செல்றதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் தெரிஞ்சு. ஏன்னா அவர் ஃபுல்லா தேசிய கொள்கையில தான் அவர் ஈர்க்கப்பட்டிருக்கார். அதனால பாஜகவோட பி டீமா தான் மோஸ்ட்லி செயல்பட போறான்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இதுல அவருக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. அமித்ஷா கிட்டே உங்கள்கிட்ட பேசுனதுல முக்கியமான விஷயம் சொல்லப்படுறது என்னன்னா, முன்னாள் மாநில தலைவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எடப்பாடி பழனிசாமி எதிரி, அவர் என்ன விமர்சிக்கணும், பாஜக இருந்தா விமர்சிக்க முடியாது. நயினா நாகேந்திரன் என்ன கூடவே வச்சு என்ன பெரிய அளவுல வளர விடாம பண்ணி இந்த பீரியட்ல நான் முடக்கின ஒரு நபர், அவருக்கு எதிராக நான் பேசணும் அப்படின்னா நான் பாஜக இருந்துகிட்டே பேசினா சரிப்பட்டு வரும். என்ன ஃப்ரீயா விடுங்க, நான் தமிழ்நாட்டில் அந்த கட்சியை வளர்த்து காட்டுறேன், கொண்டாந்து உங்ககிட்ட நான் சப்மிட் பண்றேன் அப்படிங்கறத ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப அதை நோக்கி நகர்றப்ப பாஜக ஓகே இன்னொரு கட்சி இருந்துட்டு போட்டோம், எப்படி இருந்தாலும் பாஜக அங்க வரதுக்கான வாய்ப்பு கம்மி. இப்ப மேற்கு வங்காளம் வரைக்கும் வந்தாச்சு, நம்ம கர்நாடகால ஆல்ரெடி ஆட்சியை பிடிச்சாச்சு. அப்ப எல்லாமே நமக்கு கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம்னா இப்ப தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு ட்ரையல் தான் பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற அடிப்படையில் பாஜகவும் அதற்கு ஓகே தான் சொல்லியிருக்குங்கிற தகவல் இப்போ கிடைச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு அவர் வந்து அமித்ஷா பார்த்ததுக்கு அப்புறம் உடனடி அமித்ஷா வந்து நயினா நாகேந்திரனுக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு, நீங்க உடனே டெல்லி வாங்க. சோ இன்னைக்கு சாயங்காலமோ நாளைக்கோ வந்து நயினா நாகேந்திரன் அமித்ஷா பார்த்து பேச்சுவார்த்தை பண்ண வாய்ப்புகள் இருக்கு. மேபி இது தொடர்பாக தான் பேசுவாங்க. மேபி அது என்னென்ன பேச போறாங்கன்னு இன்னும் தெரியல.
பேசினதுக்கு அப்புறம் என்ன மாதிரிலாம் அரசியல் அந்த விளையாட்டு என்பது தமிழ்நாட்டில் மாறப்போகுது, பாஜகவுக்கு எப்படிலாம் வந்து பாஜக விளையாடவே ஆரம்பிக்கல தமிழ்நாட்டு அரசியல், மௌனமா வேடிக்கை பார்க்கறது தான் எல்லாருக்கும் ஒரு அச்சமா இருக்கு. என்னதான் தோல்வியை இந்த தேர்தல் தோல்வி தழுவினாலும் பாஜகவோட அரசியல் விளையாட்டு என்பது இன்னும் தமிழ்நாட்டில் நீர்த்து போகல. இல்ல பாஜக தோல்வி இல்லைங்க, பாஜகவுடைய கோர் எதிரி திமுக வீழ்ந்துருச்சு. ஆமா, அதுலயே வெற்றி தான் உங்களுக்கு. திமுக மட்டும் வீழ்ந்தது இல்லாம திமுகவோட கூட்டணி உடைஞ்சு போச்சு. அவங்க எதிர்பார்த்தபடி அதிமுக உடைஞ்சு போச்சு. வள்ளுவருக்கு காவி சாயம் பூசின இடத்துல திமுக இருந்திருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கும்? தமிழ்தாய் வாழ்த்து பாடாம பின்னுக்கு தள்ளப்பட்ட இடத்துல திமுக இருந்திருந்தா அதோட ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கும்? மும்மொழி கொள்கை, மும்மொழி திட்டம், இதுக்கெல்லாம் திமுக ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? இப்படி பல விஷயங்கள்ல வந்து தாவேக்கா மௌனமாக இருக்கிறதே பாஜகவுக்கு பெரிய ஒரு வெற்றி தான், பெரிய ஆறுதல் தான். சோ நமக்கு பெரிய இடைஞ்சல் இல்ல தமிழ்நாட்டுல. இப்ப வெளிப்படையா தெரிகிற திட்டத்தை தான் அவங்க எதிர்ப்பாங்க, மறைமுகமா சில விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னா ஆதரிக்க தானே போறாங்க. நாம ஏன் கடந்துட்டு இவங்களையும் எதிர்க்கணும் அப்படிங்கறது நோக்கி தான் பாஜகவும் இருக்கு. தாவேக்காவும் பாஜக கோச்சுக்குன்னு தானே ராகுல் காந்தி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு, காங்கிரசினுடைய பதவியேற்பு விழாவுக்கு போக மாட்டேங்கிறாரு. இங்க பெரிய அளவுல பாஜக எதிர்ப்பு அரசியல் அவர் பண்ண மாட்டேங்கிறாரு. அவர் ஒரே நேத்து கூட என்ன சொல்றாரு, திமுக தான் என்னோட ஒரே எதிரி. அப்ப திமுக காட்டி தமிழ்நாட்டுல ஸ்டாண்ட் பை பண்ணிடலாம் அப்படிங்கறது அவருடைய அரசியல் புரிதலாவும் இருக்கு. பாஜகவுக்கு நீங்க சொன்னது போல பாஜக ஒரு பெரிய ரிலீஃப் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் தமிழ்நாட்டில இருந்து வந்த எதிர்ப்பு குரல் இனிமேல் பெருசா வராது. ஏன்னா அந்த எதிர்ப்பு குரல் எல்லாமே வந்து விஜயால அடங்கி போயிருச்சு. இல்லைன்னா விஜயே வந்து பெருசா அந்த எதிர்ப்பு குரலை மீண்டும் உருவாக்க மாட்டாருன்றதுல பாஜக உறுதியா இருக்காங்க. அது விஜய் எப்படி வந்து இது பண்ண போறாரு, விஜய் மாத்தி காட்டுவாரா இல்ல தொடர்ந்து மௌனமாவே இருப்பாரான்னு சொல்றதுல அவரோட மௌனம் என்பது பாஜகவுக்கு ஒரு பெரிய உதவியா தான் அமைன்னு சொல்லலாம். நம்ம இப்ப இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தாவேகாவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய CTR நிர்மல்குமார் செய்தியாளர் சந்திப்புல ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் வந்து சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா நீங்க திருப்பி எல்லா ஊடகங்களும் ரொம்ப நாளாவே இந்த விஷயத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க. அதுக்கு ஏன் எடப்பாடி பழனிசாமி சந்திக்காம SP வேலுமணி சந்திச்சாருங்கிறது கேள்வி. அந்த கேள்விக்கு அவர் சொல்லக்கூடிய பதில், அரசியல் சூழலை கருத்துல கொண்டு இப்போதைக்கு சந்திக்கிறது சரியா இருக்காதுன்னு சொன்னது எடப்பாடி பழனிசாமி தான், அதனாலதான் தலைவர் போய் சந்திக்கல அப்படின்னு ஒரு புது விதமான தகவலை சொல்றாரு. இவங்க சைடுல இருந்து அழைப்பு கேட்டிருக்காங்க. ஆமா, எடப்பாடி பழனிசாமி அப்படி சொன்னதாக CTR நிர்மல்குமார் சொல்றாரு. அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சந்திக்காம இருந்துடலாம்ல, ஏன் இரண்டாம் கட்ட தலைவரை போய் சந்திக்கிறீங்க? இப்ப ஸ்டாலின் சந்திக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா நீங்க ஆராசாவை சந்திப்பீங்களா? அது நியாயம் இருக்கா? அப்ப இதுவே வந்து முரணாதான் இருக்கு. அப்ப முன்னுக்கு பின் ஒரு சரி எடப்பாடி பழனிசாமி சந்திக்கலங்க, அதுக்காக ஒரு கட்சியை உடைப்பீங்களா? செங்குத்தா உடைக்கிறீங்க, பாதி பேரா உடைச்சிங்க, வேற வழி இல்லாம அவங்க பின்னாடி போனாங்க. எம்எல்ஏக்கெல்லாம் எடப்பாடியோட ஐக்கியமானாங்க, அப்படியும் 4 எம்எல்ஏக்களை பிரிச்சு எடுத்துட்டு உங்க பக்கம் போயிட்டீங்க. இதெல்லாம் நியாயமா? எடப்பாடி பழனிசாமி தவறு அப்படிங்கிறது, திமுக தவறு அப்படிங்கிறது மக்கள் கொடுத்த தீர்ப்புல இந்த தேர்தலில் அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனா நீங்க பண்றது சரியா? இப்ப இவருடைய பேச்சிலேயே அதுதான் முரண்பாடா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி சந்திக்க மறுத்துட்டாரு, ஆனா விஜய் வந்து எடப்பாடி சந்திக்க மறுக்கிறதுக்கு பதிலா SP வேலுமணி சந்திப்பாரா? அதுல என்ன நியாயம் இருக்கு? யார் SP வேலுமணி? கட்சிக்கு பொதுச் செயலாளரா? அன்னை தேர்தலில் SP வேலுமணி என்னவா ரியாக்ட் பண்ணாருன்னு இருக்குல்ல. SP வேலுமணி எடப்பாடிக்கு எதிராக ரியாக்ட் பண்ணல, விஜய்க்கு ஆதரவா ரியாக்ட் பண்ணாரு. நம்ம அதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப அதிமுக உடைத்த பெருமையும் தாவேக்காவுக்கு தான் போய் சேரப்போகுது. இதுல நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, அமித்ஷா சந்திப்பு ஏன் நடக்கல அப்படிங்கிறது குறித்து எந்த விளக்கமும் கொடுக்கல. இப்ப எடப்பாடி ஓகே சொல்லலங்கிறாரு, அப்ப ராகுல் ஓகே சொல்லலையா, அமித்ஷா ஓகே சொல்லலையா, அல்லது விஜய் தரப்பு அதுக்கான முயற்சிகளை பண்ணவே இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இதுல இன்னும் பார்த்தோம் அப்படின்னா, தாவேக்கா ஐடி விங்கும் ADMK ஐடி விங்கும் பெரிய அளவுல சண்டை போட்டுருக்காங்க. தாவேக்கா அதிமுக என்ன அப்படின்னா, தாவேக்கால சொல்றாங்க எப்பயோ இப்ப எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுடுச்சு, காவலர்கள் செயலிழந்துட்டாங்க அப்படின்னு பல விஷயங்கள் குற்றச்சாட்டா கடுமையா விமர்சிக்கிறார். அதற்கு தான் தாவேக்கா சார்பாக பதிலடி கொடுக்கறங்கிற பேர்ல தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல போலீஸ் பண்ணது என்ன, அப்போ போலீஸ் மந்திரியா இருந்தது யாரு, இவர் வந்து இதெல்லாம் பேசலாமா, தன்மான சுயமரியாதை பார்க்காம தவழ்ந்து சென்று முதல்வர் பதவியை தட்டி சென்றவர் அல்லவா இவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை, மிக மோசமான விமர்சனத்தை வைக்கிறாங்க. இதுதான் கடந்த காலங்களில் திமுக வச்ச விமர்சனம், இவங்களும் வைக்கிறாங்க. அதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்புல அதிமுக ஐடி விங் என்ன ரியாக்ட் கொடுக்குதுன்னா, 2018 மே மாசம் நடந்ததை 2026 இவ்வளவு ஃபோர்ஸா கேள்வி கேட்கறீங்களே, ஆச்சரியக்குறிகளே அப்படின்னு அவங்களும் அந்த கலோக்கியல் லாங்குவேஜ்ல இறங்கி அடிக்கிறாங்க. அதற்கப்புறமும் மெர்சல் மாஸ்டர் படம்லாம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி EPS இல்லத்திற்கு ஊர்ந்து வந்த தலைவர் யாரு அப்படின்னு அவங்களும் பதிலடி கொடுத்திருக்காங்க. இது வந்து அரசியலுங்கிறத தாண்டி தனிப்பட்ட ரீதியான பிரச்சனையாகவும் மாறிட்டு இருக்கு. இப்ப அதே மாதிரி இன்னைக்கு நம்ம நேத்திக்கே பேசணும் இல்லையா,
அதிமுக எம்பி துரை வைகோ வந்து எப்படிலாம் விஜய் வந்து திருச்சி ஏர்போர்ட்ல வெல்கம் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் இன்னும் திமுகவில் வந்து ஒரு புயலை ஏற்படுத்தி. அதுலயுமே நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் துரை வைகோ வந்து ஆல்ரெடி பிரதமரை சந்திச்சாரு அப்படின்னு. ஆனா அதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆல்ரெடி பிரதமரை சந்திச்சப்ப அது அரசு விழாவா தான் பிரதமர் வந்தாரு. இப்ப இவரு சந்திக்கிறப்ப இது வந்து அரசு விழாவா இல்லையே, அப்ப அதை தாண்டி சந்திக்கிறாருன்னா இன்னொரு கூட்டணியில இருந்து கொண்டு இங்க எப்படி சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியா தான் இருக்கு. இப்போ அதான் நேற்றுக்கே துரை வைகோ என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, துரதிருஷ்டவசமா நாங்கள் வந்து திமுகவில் வந்து போட்டி போட்டோம், திமுக சின்னத்தில் போட்டி போட்டோன்ற மாதிரி பல ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருந்தார். அந்த ஆதங்கத்துக்கு பின்னாடி என்ன இருந்தது அப்படின்னா, நம்மளும் தனி சின்னத்தில் போட்டி போட்டிருந்தோம் அப்படின்னா தாவைக்கல போய் சேர்ந்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கம் தான். அதுக்கு இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, வரக்கூடிய 27ஆம் தேதி மதிமுக சார்பாக பொதுக்குழு கூட்டத்தை வைக்கிறாங்க இல்லையா, அந்த பொதுக்குழுவில் வந்து நாங்கள் முடிவு எடுப்போம், திமுகவோடு இருக்கலாம் வேண்டாம் அப்படின்றத முடிவு எடுக்கப்படுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனோட நீட்சியாக இன்னைக்கு வந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவே வந்து துரை வைகோ சொன்னதுக்கு சப்போர்ட்டாகவும் அவர் மேலும் பல முக்கியமான கருத்துக்களெல்லாம் பகிர்ந்திருக்காரு. அதாவது அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் பல முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதாவது அதில் என்ன பொதுச் செயலாளர் சொல்கிறாரு, மதிமுக பொதுச் செயலாளர்னா, குறிப்பாக இன்னைக்கு மேகதாது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிராக போராட்டம் பண்றாரு. கர்நாடக அரசை கண்டிச்சு ஆளுநர் காவிச்சாயம் பூசுறது, இதுக்கு எதிரான தொடர்ந்து பெரிய முழக்கத்தை எழுப்புறாரு. அதை வந்து இன்னமும் களத்துல திமுகவும் அந்த குரலை பெரிய அளவில் எழுப்பல, அதிமுகவும் எழுப்பல, அதே மாதிரி தாவேக்காவும் பெரிய அளவில் எழுப்பாத நேரத்தில் அதிமுக தான் வந்து தனியரசு உள்ளிட்ட கட்சியினரோடு சேர்ந்து மாமக இந்த மாதிரியான கட்சிகளோட சேர்ந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அந்த போராட்டம் முடிக்கும் பொழுதுதான் செய்தியாளர் சந்திக்கிறப்ப அவர் சில விஷயங்களை பேசுறாரு. அதற்கப்புறம் அவங்க செய்தியாளர் வந்து இந்த மாதிரி துரை வைகோ நேத்து பேசியிருந்தாரு, அதை எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டப்பதான் அவர் வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. குறிப்பா என்ன சொல்றாருன்னா, கட்சியில வந்து எல்லாருக்கும் அதிக இடங்கள் கொடுத்தாங்க, அதிக தொகுதிகள் கொடுத்தாங்க. நான் வந்து கட்சி பேரை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு 28 சீட்டு கொடுத்தாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க, அப்புறம் 10 சீட்டு கொடுத்தாங்க ஒரு கட்சிக்கு, அப்புறம் 8 சீட்டு கொடுத்தாங்க, இடதுசாரிகளுக்கு 5 சீட்டு கொடுத்தாங்க, எங்களுக்கு தான் 4 சீட்டு கொடுத்தாங்க. அப்ப நாங்க வந்து ஐஎம்எலுக்கு 3 கொடுத்தாங்க, எல்லாத்தையும் சொல்றாரு. எங்களுக்கு மட்டும் 4 கொடுத்தது தொண்டர்களோட மனசுல ரொம்ப ஆழமா ஒரு வடுவை ஏற்படுத்திடுச்சு, ஏன் நமக்கு இவ்வளவு குறைவா கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப அப்பயுமே வந்து 4 சீட்ல நாங்க வந்து 1 வந்து தனிச்சின்னம் கேட்டிருந்தோம், 1 தனிச்சின்னம் தரதா சொல்லியிருந்தாங்க. கடைசி நேரத்துல அதையுமே வந்து உதயசூரனா மாத்திட்டாங்க அப்படின்னு தனது மனக்குமுறலை வெளிப்படுத்தியிருந்தார். அப்போ என்ன கேள்வி எழுதுனா, இதை ஏன் வந்து வைகோ வந்து இதற்கு முன்னாடியே சொல்லல, இதற்கு முன்னாடியே அவரால் சொல்லியிருக்க முடியும், ஆனாலும் சூழல் கருதி கூட்டணி உடஞ்சிடாம இருக்கணுங்கிறதுக்காக சொல்லாம விட்டுருக்காரு அப்படின்னு மதிமுக தரப்புல அதற்கான பதில் சொல்றாங்க. அப்போ இப்போ வந்து சொல்லும் பொழுது இது என்னவாக இருக்கும், ஏற்கனவே அவர் தான் கம்பம் ராமகிருஷ்ணன், அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்க வந்து கட்சி மாறினது இது வந்து குதிரை பேரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்ததும் திமுக தரப்புலால ஒரு இதா பார்க்க முடியாத நேரத்துல மறுபடியும் இப்படி ஒரு கருத்து சொல்றாரு. துரை வைகோ துரதிருஷ்டவசமாக உதயசூரியன் சின்னத்துல அண்ணா கண்ட சின்னத்துல நின்னுட்டோம் அப்படின்னு சொன்னதையும் திமுக தரப்பு ரசிக்கல. இப்ப மறுபடியும் வைகோவும் விமர்சனத்தை முன்வைக்கிறாருங்கிற ஒரு பார்வையை திமுக பாக்குது. அதையும் தாண்டி அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, போற போக்குல காங்கிரஸ்க்கு 2 தட்டு தட்டிட்டு போறாரு. அதாவது அவங்க வந்து 5 சீட்டு ஜெயிச்சாங்க, கொஞ்சம் கூட நன்றி உணர்வே இல்லாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு வந்து முதல்வர்கிட்ட சொல்லாம கூட அவங்க வந்து அங்கிருந்து வெளியேறிட்டாங்க, நன்றி சொல்லாம கூட வெளியேறிட்டாங்க. அப்போ அவங்களோட எங்களை கம்பேர் பண்ணி பேசாதீங்க அப்படின்னு வெளிப்படையா சொல்றாங்க. அதற்கு காங்கிரஸ் தரப்புல மாணிக்கம் தாகூர் ரியாக்ட் பண்றாரு. எல்லாத்துக்கும் அவர் தாங்க. அவரு என்ன உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்காரு இல்லையா, அவரே என்ன சொல்றாரு, இந்த ஆட்சி 2 காங்கிரஸ் அமைச்சர்களை பெற்றிருக்கு அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் மாணிக்கம் தாகூர் தான், அவரது போராட்டம் தான் அப்படிங்கிறாங்க. யார் சொல்ற? விஸ்வநாதன் சொல்றாரு அவருடைய பிறந்த நாளுக்கு வந்துட்டு. அதே மாதிரி இன்னொரு தரப்பு வந்து பிரவீன் சக்கரவர்த்தியால தான் இத்தனை ஆண்டுகள் கழிச்சு அமைச்சரவையில் இடம் கிடைச்சிருக்குன்னு போஸ்டர்லாம் ஒட்டிட்டு இருந்தாங்க சென்னையில. மாணிக்கம் தாகூர் போராட்டம் பண்ணார் அப்படிதாங்க சொல்றாரு. அப்ப திமுக எதிராக பேசுறது போராட்டம் தானே. அதுக்கப்புறம் அதுக்கு மாணிக்கம் தாகூர் என்ன வைகோனுடைய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றாரு அப்படின்னா, பாஜக தூண்டுதலின் பேர்ல திமுக அதிமுக கூட்டணி வைக்கிறதா இருந்துச்சு, அதை பத்தி பேசாம காங்கிரஸ் நன்றி உணர்வு வெளிப்படுத்தல அப்படின்னு சொல்றதெல்லாம் சரியில்லை அப்படின்னு வைகோ மிகுந்த மரியாதையோட தான் இந்த விமர்சனத்தை இவர் முன்வைக்கிறார். நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, பாஜகவினுடைய தூண்டுதல் பேர்ல திமுக அதிமுக கூட்டணி வைக்கிறது உங்களுக்கு தப்பா தெரியுது. ஆனா பாஜகவோட கூட்டணி வச்சவங்களே இழுத்துட்டு போய் தாவேகா கூட்டணி வச்சிருக்காங்களே, தாவேகாலே சேர்த்துக்கிட்டாங்களே, அவங்களெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது? அதெல்லாம் சரின்னு பாக்குறீங்களா, தவறுன்னு பாக்குறீங்களா? அதிமுகவை 4ஆ உடைச்சி அதுல ஒரு 4 எம்எல்ஏக்களை தனியா அழைச்சிட்டு போய் தாவேகால இணைச்சு கொண்டது குதிரை பேரமா இல்லையா?
காமராஜ் அதாவது காமராஜர்னு சொல்றோம் பாருங்க. அமமுகவா? ஆமா, அமமுக காமராஜர் ஆட்சி தருவோம்னு சொன்ன தாவேக்கா காமராஜர் தூக்கிட்டு போய் ஆட்சி தராங்களே, இது சரியா தவறா? இதை எப்படி பாக்குது காங்கிரஸ்? இதற்கெல்லாம் எந்த ஒரு கேள்வியும் இல்லை, எந்த ஒரு பதிலும் இல்லை. எல்லாத்தையும் கடந்து பார்த்தோம்னா மதிமுக கிட்டத்தட்ட வெளியேற போகிறதா அப்படிங்கிற கேள்விதான் மீண்டும் மீண்டும் வருது. ஏன்னா தொடர்ந்து பல அதிருப்திகளை வெளிப்படுத்துறாங்க. இதற்கு முன்னாடி பேசாத விமர்சனங்களை இப்போ முன்வைக்கிறாங்க. அதுவும் இல்லாம துரை வைகோ அதை கடுமையா விமர்சிக்கிறாரு, வைகோவும் அதை விமர்சிக்கிறாருங்க. இப்போ சொல்றாரு திமுக கூட்டணி தொடர்கிறோம், 27ஆம் தேதி முடிவெடுப்போம் அப்படிங்கிறாரு. நீங்க மீண்டும் மீண்டும் அந்த கேள்வி வரும்போதெல்லாம் வைகோ மீண்டும் சஸ்பென்ஷன் வைக்கிறார். ஏன்னா திருமாவோட டாக்டிக்ஸ் தான். தொடர்ந்து திருமாவளவன் சஸ்பென்ஸே வச்சுட்டா இருந்தார் இல்லையா? அது மாதிரி தான் வைகோவும் சொல்றாரு, நாங்க இன்னும் முடிவு எடுக்கல, அவசரப்பட்டு முடிவு எடுக்க மாட்டோம்னு சொல்றாரு. அதே மாதிரி என்ன சஸ்பென்ஸா பேசுறாரு இவர், பெருசா ஒன்னும் வெளிப்படையா இன்னும் வைகோ தரப்பட்டு இருந்து பதில் வராதனால இன்னும் யூகிக்க முடியல. ஒருவேளை வைகோ திமுக விட்டு வெளில போறாரா, தாவேக்கால போய் இப்பவே சேர போறாரா அப்படின்றதெல்லாம் இன்னும் பல யூகங்களா தான் இருக்கு. மேபி வைகோ இனிமே திமுக இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல, அவங்க அப்படி கருத்துக்கெல்லாம் வெளிப்படையா சொல்லிட்டாங்க. அதனால திமுக என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. வைகோவை பொறுத்த வரைக்கும் கலைஞர் உடல்நலம் குன்றி இருந்த போது பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி உறுதுணையாக இருந்தனோ அதே மாதிரி தளபதிக்கு நான் உறுதுணையா இருப்பேன் அப்படின்னு தான் பொது வழியில ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. இது இன்னமும் ஊடகங்கள்ல பல இடங்கள்ல இருக்கு. அப்போ அதை மீறி போவாரா? அவர் எந்த அளவுக்கு ஸ்டாலின் மீது பாசமா இருந்தார் அப்படின்னா, அவங்க எல்லாம் ஒன்னாகி ஒரு பொது மேடையில இருக்கும் பொழுது அவர் வேட்டியில, ஸ்டாலின் வேட்டியில ஒரு டீ கொட்டிடுது, அதை போய் பதறி தட்டி விட்டாரு, தொடச்சு விட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு ஈகோ இல்லாம இருந்த தலைவராக வைகோ இருந்தார். அப்போ இது அதே நிலைப்பாட்டில் இருப்பாரா, அல்லது இப்ப மற்ற கட்சிகள் அவரே சொல்ற மாதிரி விசிக்கு அவடங்களை ஒப்பிட முடியாது, அவங்க ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் இடம் பெற்றுட்டாங்க, காங்கிரஸுக்கு இப்ப மற்றவர்களோட ஒப்பிட முடியாது காங்கிரஸோட அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறவர் இந்த நிலைப்பாட்டை எடுப்பாரா, அல்லது கட்சி நிர்வாகிகள் என்ன விரும்புறாங்க? ஒரு கட்சிங்கிறது ஏதோ ஒரு அதிகாரத்தை நோக்கி தானே போகணும். அப்போ அதிகாரம் இல்லாம எத்தனை ஆண்டு காலம் கட்சி இயக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதையும் தாண்டி திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்காக தான் நாங்க மல்லை சத்யாவெல்லாம் ஆதரவு கொடுத்தாலும் ஒரு சீட்டு கொடுக்காம வச்சிருந்தோம், இப்ப நீங்களே இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இப்ப திமுக மிக கடுமையான எதிர்வினைகளை ஆற்றுது. மதிமுகவும் அதற்கு பதிலடி தருது. திமுக கூட்டணியில எஞ்சி இருக்கிறது வைகோவும் பிரேமலதா விஜயகாந்தும் தான், பெரிய கட்சிகள் அடிப்படையில் வாக்கு வங்கி சதவீதத்தில் சொல்றாங்க. அதற்கடுத்து ஜவாஹிருல்லா, தமிமுன் அன்சாரிலாம் இருந்தாலும் இதுல பிரேமலதா தனது நிலைப்பாட்டை ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க, நான் இங்கதான் இருக்க போறேன் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்ப வைகோ போன்றவருக்கு 2வது முறை ராஜ்யசபா சீட்டு தரல அப்படின்னு மதிமுக உள்ள அதிருப்தியும் இருக்கு. எல்லாத்தையுமே பொறுத்திருந்தா பார்த்தா. இப்ப நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வினோத செய்தி. பொதுவாக நம்ம ட்ரெயின்லாம் போகும்போது ட்ரெயினில் உணவெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? அந்த உணவு போகிறது ட்ரெயினில் கஷ்டங்க, ரிசர்வ் பண்ணிட்டு போகிறது கொஞ்சம் ஈஸி. ரிசர்வ் பண்ணிட்டு போகும்போது தான் சொல்கிறேன். அந்த உணவுகள்லாம் கொடுக்கும்போது அந்த உணவோட குவாலிட்டி பெருசாக எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நல்லா இருக்கா, நல்லா பண்ணுறாங்களா? ஒரு சில ட்ரெயின்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும், ஒரு சில ட்ரெயினில் நல்லாவே கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் அதெல்லாம் இருக்கிற சமயத்தில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, மும்பையிலிருந்து எர்ணாகுளம் போகக்கூடிய துரந்தோ எக்ஸ்பிரஸ் அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிகவும் மோசமான ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. என்னென்னா, அந்த எக்ஸ்பிரஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி இருக்குல்ல, அங்கே அதோட கழிவறையில் அந்த உணவு தட்டுகள்லாம் வச்சுருக்காங்க. கழிவறைக்குள்ளே வச்சுட்டு போயிருக்காங்க ரயில்வே ஊழியர்கள்லாம். உணவு தட்டுக்கள், அந்த கிண்ணங்கள்லாம் கொடுப்பாங்க இல்லையா, எல்லாமே பாத்ரூமில் வச்சுட்டு போயிருக்காங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமா அது என்ன பண்ணாங்கன்னு தெரியல. சாப்பிட்டதுக்கு அப்புறம் வச்சாங்களா, வச்சதுக்கு அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணாங்களான்னு தெரியல. அதனால அதை பார்த்த பயணிகள்லாம் இன்னும் இதுதான் ரிசர்வ் பண்ணிட்டு வரோம், ஐஆர்சிடிசி இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கடும் கண்டனங்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. எங்கள்கிட்ட ஜிஎஸ்டி வாங்குறது, டிக்கெட் கேன்சல் பண்ணா காசு வாங்குறதுல கவனம் செலுத்துறீங்களே, இதுலயும் கவனம் செலுத்தணும்ல. இதுக்கெல்லாம் ஒரு அந்நியன் பிறந்து வருவான்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்நியன் தான் அந்த மாதிரி தண்டனைகள்லாம் கரெக்டா கொடுப்பாரு. ஃபேனை கை விட்டு சுத்துறதா இருக்கலாம், அங்க போயிட்டு சாப்பாடு சரியில்லைன்னு அவருக்கு கும்பி போச்சனமா, அந்த மாதிரி எல்லாம் தண்டனை கொடுத்தா சரிப்பட்டு வரும் போது. ட்ரெயினுக்கு 2 பெட்டி கூட விட்டாலாச்சும் வசதியா இருக்கும். அது என்னைக்குமே நீங்க உலகத்துல எது வேணாலும் கிடைச்சிடலாம், ட்ரெயின்ல ரிசர்வ் பண்ணி போறதுங்கிறது சாத்தியமே இல்லாத. ரிசர்வ் பண்ணி போனாலும் இதெல்லாம் அனுபவிக்கணும், அப்படியே போனாலும் ஆர்எஸ்ல இப்படியே உட்காந்துட்டு போகணும். அதனால ட்ரெயின்ல போறதுங்கிறது பெரிய ஒரு விஷயமா மாறிடுச்சு, அது பெரிய அரும்பெரும் சாதனையா மாறிடுச்சு. பேசுவோம் அழகு. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி அழகு. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.